திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஒரு சில பொய்யும் சொல்லி அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டுவோம். அப்போ டாக்டர் சொன்னது என்னன்னா, முதல்ல உங்கள் பையனுக்கு பிரச்சனை இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவனுக்கு ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லலாம், அவனை ட்ரெயின் பண்ணணும். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில். நானே ஸ்டாப் பண்ணலான்னு அவன் பண்ணிட்டே தான் இருப்போம். கார்த்திக் மட்டும் இல்லை, கார்த்திக்கோட ஒய்ஃபு, கார்த்திக்கோட அம்மா, கார்த்திக்கோட பாட்டி எல்லாருமே ஹரிஷை அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட் எடுத்துகிட்டு போய் தூரமாக நின்று போவோம், 300 மீட்டர் 400 மீட்டரில். அவன் அங்கேருந்து அந்த போட்டை பார்த்துக்கிட்டே வருவோம். நாங்கள் போய் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் மாதிரி நங்கூரம் போட்டு நிறுத்திடுவோம். ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது வேறு சொரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா தண்ணியில் சின்ன சின்ன பாக்டீரியா தான். அது பட்டா ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் நைட் 2 o'clock இறங்கினா அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த 4 hours ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் பண்ணிட்டு தான். ஏன்னா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி கத்துனதே இல்லை. 12 o'clock ஆகுது, காற்று அதே சேம் காற்று அதிகமாக தான் அதே தவிர குறையில. மறுபடியும் ஸ்ட்ரகிள். அதாவது அவன் ஒரு அடி நீச்சல் அடிச்சுட்டு வந்தானா அவனை 3 அடி பின்னாடி தள்ளுது. 12 hours ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமாக தான் எங்களுக்கு ரொம்ப அது. ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டே ஒரு 1/2 hourலேயே ஒரு பாம்பு அவன் மேலே ஏறி போயிடுச்சு போல இருக்குது. நார்மல் சைல்டுனா என்னை ஒன்று போயிடுச்சு, கத்திருச்சு, குத்திருச்சு, எதையாவது சொல்ல தெரியும். இவனுக்கு அது சொல்ல தெரியல, சவுண்டு மட்டும் கொடுக்குறான். இப்போ ஆட்டிசம், அதாவது இவர் டயக்னோஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும்ல, நம்ம இதுவுமே இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசினது, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னது என்னன்னா, போயிட்டு நாங்கள் எப்பயுமே யூஸ்வலாக போகும்போது நான் என்ன நினைப்பேன்னா, இல்லைம்மா அவன் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட மாட்டாங்களான்ற ஒரு ஆசையிலே போய், இல்லை சார் இதெல்லாம் செய்கிறான் சார், இவன் நார்மலாக தான் இருக்கிறான், அப்படி ஒன்று இப்போல்லாம் டோ வாக்கிங் இல்லை, ஏன்னா நம்ம பிள்ளை ஆட்டிசம் இல்லை நல்லா தான் இருக்கான்ற வார்த்தையை சொல்லிடுவாங்களோன்ற மைண்ட் செட்லேயே போய் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக ஒரு சில பொய்யும் சொல்லி அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டுவோம். அப்போ டாக்டர் சொன்னது என்னென்னா, முதல்ல உங்கள் பையனுக்கு பிரச்சனை இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ தான் அடுத்த ப்ராக்டிஸ்க்கு போக முடியும். அப்புறம் தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், சரி இதுதான் நம்ம நிலமை, அவன் நார்மல் சைல்டு கிடையாது, அவனுக்குன்னு ஒரு சில இன்புட் கொடுத்தா தான் அவனை நார்மல் நியர்பை நார்மலுக்காவது கொண்டு வர முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, சென்னையில் இல்லாத ஸ்பெஷலிஸ்ட்டே கிடையாது. நாங்கள் சென்னைக்குள்ளே எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட், எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிக்கும் ஓட்டிக்கும் இருக்காங்களோ, இன்னென்ன அரௌண்டு ராயப்பேட்டாவிலேருந்து திருவான்மியூர், ராயபுரம்னு எல்லா இடத்துக்கும் போய் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஸ்பீச் தெரப்பிக்கு போனால் பேசிடுவாங்கன்னு. உடனே என்ன பண்ணுவோம், 6 மாதம் இவர்கிட்ட இருப்போம், அடுத்த 6 மாதம் போவோம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் அடிக்கடி நிறைய பேரை மாற்றுறதுனால தான் அவனுக்கு பேச்சே வரல, ஒரே ஆள்கிட்ட 3 years 4 years அப்படியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அது மாதிரி இவனோட 13 years வரைக்கும், அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி பீரியட் வரைக்குமே நாங்கள் டெய்லி ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லிட்டு போய்கிட்டே தான் இருந்தோம். இப்போ ஸ்பீச்னால் நம்ம பேசுகிறது அது ஓகே மேம், ஆக்குபேஷனல் அது எடுத்துக்கணும். அதுதான் அந்த ஐ கான்டாக்டுக்காகவும் அவனோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அந்த பிள்ளை என்ன விளையாடுதுன்னு பார்க்குறது, அவங்க வாயை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல அந்த பேசணுன்றதுக்கு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே இவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அந்த ஓடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக அவனை ஒரு 1/2 hour 15 minutes ஒரே இடத்துல ஒரே பொருளை பார்த்துட்டு அவனை ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் அந்த ஓடியில் ஃபோக்கஸிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். சார், இப்போ நான் ஸ்டாப்பாக 50 kilometers ஸ்விம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்க மேம்? இவன் ஸ்விம்மிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா, இவங்க எனக்கு ஒரு கிட்ட ஃப்ரீ ஹேண்டாக கொடுத்தது அவங்க பேரண்ட்டுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். என்னென்னா, நான் மார்னிங் அவனை 6:30க்கு நான் எப்படின்னா ஒரு 6:30 6 o'clock அவனை பிக்கப் பண்ணுவேன். மார்னிங்லேருந்து நைட்டு 8 o'clock முடிக்க என் கூட தான் இருப்போம். ஏன்னா இவனை நான் லாங் டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போனால இவனை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அவன் ஃபுல்லாகவே என் கூட இருந்தவனே ஓகே, அவனுக்கு ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லலாம், அவனை ட்ரெயின் பண்ணேன்னு. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில். நானே ஸ்டாப் பண்ணலான்னு அவன் பண்ணிட்டே தான் இருப்போம். நான் ஸ்டாப் மார்னிங் எப்போயுமே அவன் ரெகுலர் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா காலைல 3 hours எல்லாமே காலைல ஜாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஜாக்கிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். காலைல 3 hours பண்ணுவோம், ஈவினிங் 3 hours.
அதை முடிச்சுட்டு அது இல்லாமல் அவனுக்கு ஃபிசிக்கல் கொடுப்பேன். ஃபிசிக்கலி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே போவோம். இப்போ ஃபுல் பவர் பேக்டாக இருக்குது அந்த சிஸ்டமு. அதாவது ரொட்டீன் லைஃபே வந்து எங்களோட கிடையாது. இதில் எனக்கு என்னென்னா ஒரு ப்ளஸ் வந்து ஆம்பளை பையனாக இருக்கனால நான் தைரியமாக கார்த்தி உன்னை நம்பி விடுறேன். நான் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6:30க்கு வந்து அவர் பிக்கப் பண்ணாருன்னா நாங்கள் 2 பேரும் ஒர்க்கிங்க. அவர் சார் ஃபாரினில் தான் இருக்கிறார், எங்கள் ஹஸ்பண்டு. அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே, நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால அம்மா இப்போ இல்லாதனால 6:30க்கு கூட்டிகிட்டு போனாப்புலன்னா ஈவினிங் 7 நான் வர வரைக்குமே கார்த்திக் கண்ட்ரோலில் தான். கார்த்திக் மட்டும் இல்லை, கார்த்திக்கோட ஒய்ஃபு, கார்த்திக்கோட அம்மா, கார்த்திக்கோட பாட்டி எல்லாருமே வந்து ஹரிஷை அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. நான் கூட ஏதாவது சொல்லிடுவேன், அவங்க யாருமே சொல்லவே மாட்டாங்க எதையுமே ஹரிஷ். அதனால் ஃபுல்லாக அவங்க வீட்டு பிள்ளை தான் கார்த்திக்கோட தான் ஹரிஷ் எப்பயுமே இருப்பான். கேட்கவே அது ரொம்ப நல்லா இருக்கு மேம். லைக் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பிரதர் ஃபீல் தான் எனக்கு இருக்குது, அந்த கோச்லாம் தாண்டின விஷயம். சார் அதே மாதிரி இப்போ 50 கிலோமீட்டர் அதாவது இப்போ ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டான டைரக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் வந்து சொல்வீங்க? மேம் இங்கே ஓகே, நாங்கள் வந்து கயாக்கி இருக்கோம் மேம். கயாக்கி பார்த்தீங்கன்னா கயாக்கி 2 பேருக்கு அதில் உட்காந்துக்கலாம். நாங்கள் துடு போட்டுட்ருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணாத பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சென்னையில் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரூட்டு தெரியும். இப்போ நாங்கள் பார்க் ஸ்டேட் பண்ணும்போது எனக்கே ரூட்டு தெரியாது. அங்கே அதுக்குன்னே தனியாக ஒரு ஆள் இருந்தார், ஜொரால்டன்னு ஒருத்தர். அவர் தான் நம்மளுக்கு ரூட் காட்டுவார். இதில் போனால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சரி ஓகேங்களா, அவர் தான் நம்ம ரூட் கட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க மேடம். இப்போ நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது அப்சர்வ்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் நம்மளுக்கு வெதர் எப்படி இருக்குது, எந்த சைடு கடலுங்கிறது சும்மா கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் இருக்குது, அண்டர் கரண்ட் இருக்கும், காற்று ஒரு பக்கம் அடிக்கும், கரண்ட் ஒரு பக்கம் ஓடும் தண்ணி. அதை வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஓகே இந்த டைரெக்ஷனில் கிடச்சி இப்போ ஈஸியாக இருக்குது. நாங்கள் ஈவெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு மார்னிங்லாம் ஃபுல்லாக சாதகமாக இருந்துச்சு. கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஆமாம், அது எப்படி அவருக்கு புரிய வச்சு எப்படி அந்த ப்ராசஸ்? இல்லை அவனுக்கு என்னென்னா அவன் பக்கத்தில் இருக்கணும். அவன் ஹரிஷ் வாடா நான் வந்துக்கிட்டே இருப்பான். ஓகே, அதாவது நீங்கள் வழி சொல்கிற மாதிரி அவர். ஆமாம், நான் ரூட்டில் அவன் பக்கத்துலேயே தான் இருப்பேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டில் மட்டுமே தான் இருப்போம். நாங்கள் போட்டில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 200-300 மீட்டர் போய் நிறுத்திடுவோம். நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது சொல்கிறது, ஈவெண்ட் அன்றைக்கி நாங்கள் கயாக்கி வச்சுப்போம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட் எடுத்துகிட்டு போய் தூரமாக நின்றுப்போம், 300 மீட்டர் 400 மீட்டரில். அவன் அங்கேருந்து அந்த போட்டை பார்த்துக்கிட்டே வருவோம். நாங்கள் போய் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் மாதிரி நங்கூரம் போட்டு நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ஸ்விம் பண்ணிட்டே வருவார், மேலே கீழேன்னு போயிட்டே இருப்பார். ஏன்னா ப்ராக்டிஸ் நாங்கள் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் அவர்மேட்டு கயாக்கின்னு சொல்லிட்டு சார் தான் அதுவும் சரி நம்ம பையனுக்கு வெளில போய் எது கயாக்கி ரெண்டுக்குன்னு நம்ம ஓனாக வாங்கிடலாம் கருத்துன்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு வந்து அது மாதிரி சப்போர்ட்லாம் சார் ரொம்ப பண்ணிட்டுருந்தார். இவனுக்காகவே எல்லாமே பண்ணாங்க. இப்போ ஹோன் போட் இவருக்குன்னே ஒரு போட்டுனே வாங்கி கொடுத்து இவன் மட்டும் இல்லாமல் இவனை மாதிரி இருக்க குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அந்த போட் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற இப்போ ஹரீஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னா வேறு யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டாக எனக்கு ஹரீஷுக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன தேவை சார் எனக்கு இது வேணும்னு கேட்டால் எனக்கு அடுத்த நிமிஷமே இது கிடச்சிரும். ஹரீஷுக்கு இது வேணும் அப்படிங்கும்போது நம்மளை அந்தளவுக்கு நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஓகே நம்மளுக்கு இன்னும் இந்தளவுக்கு ஃப்ரீயாக நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல ஒரு 6-7 o'clock போனால் ஈவினிங் வெளில 6 மணிக்கு தான் வெளியே வருவோம். கடலுக்கு ப்ராக்டிஸ் போனால் நடுவில் பிரேக் இருக்கும் உனக்கு ஒரு 3 hours ஒன்ஸ் ஒரு 15 minutes அங்கேயே சாப்பிடுவோம். அவனுக்கு என்ன சாப்பிடுவோனோ அதை சாப்பிட்டு திருப்பி இறங்கி ஸ்விம் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த ட்ரைனிங்லாம் நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த டே ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு தெரியாதுன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ அந்த நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் உங்ககிட்ட ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். இவன் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏமாற்றுவான். அவனுக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் பார்க் ஸ்டேட் போகும்போது அவனுக்கு அந்த ஈவெண்ட்டு போகும்போது ரொம்ப எக்ஸைட். ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்லாம் ரொம்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. இவனை ஒரே எல்லாம் பிடிச்சா அவனுக்கு தெரியுது இல்லை, அவனுக்கு எல்லாமே புரியும் மேடம். அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் தெரியாது அது வேணுங்கிறது. ஓகே ஹரீஷ் கேட்பான், இப்போ அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு தெரியும், அதை கேட்பான். அதுதான் அவனுக்கு அந்த ஈவெண்ட்டில் நிறைய க்ரௌடு பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டடான். அவனுக்கு ஈவெண்ட்டுக்கு என்னைக்கு போகிறோம், இப்போ அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ஏமாற்றுவான். ஈவெண்ட்டுக்கு போகிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் தான் அவனுக்கு அதில் பார்த்திங்கன்னா அதில் ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது வேறு சொரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் சின்ன பாக்டீரியா தான். அது வந்து பட்டா ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் நைட் 2 o'clock இறங்கினா அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த 4 hours ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கத்தனதே இல்லை. ஓ சரி சரி. அவனுக்கு அது படப்பட அன்னைக்கு சொல்கிறீங்களா? ஈவெண்ட் அன்னைக்கு அது நான் மார்னிங் 6 o'clock முடியும் கண்டினியூவாகவே இருந்துச்சு. என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான், தேய்க்காதரா தேய்ச்சா தான் அது வலிக்கும். ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப இதில் சார் அது ஜெல்லி ஃபிஷ் கிடையாது மேடம். ஏன்னா ஜெல்லி ஃபிஷ் இப்போ இந்த சீசனில் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் வரும். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். இந்த சீசனில் கிடையாது. அது சொரின்னு சொல்லுவாங்க. அது சின்ன பாக்டீரியா உடம்புல பார்த்தா அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு 10 seconds தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுவோம்னா அதுக்குள்ளே தேய்ச்சிருவோம். அது தேய்ச்சா தான் அது அதிகமாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் தேய்க்கல்னால் நம்மளுக்கு போயிடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாது.
அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாகவே வந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் ஓகே நாங்கள் என்ன ஒரு அவனுக்கு கேஸ்ட்ரோல் ஆயில் போட்டோம். அவன் ஓகே அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு அந்த ஈவெண்ட் அப்போ? ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அரேஷ்க்கு வந்து எல்லா விஷயமுமே வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கறனால நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவாக நிறைய யோசிப்போம், பாசிட்டிவாக செய்யணும்னு நினைப்போம். நெகட்டிவாக ஆச்சுன்னா என்ன செய்யணுன்றதை தான் அதிகமாக சொல்லுவோம் கார்த்திக்கிட்ட. கார்த்தியே திட்டுவாப்பில், பாசிட்டிவாக நினைங்க மேடம், பாசிட்டிவாக நினைங்க மேடம்னு வாப்பில். நான் போனால் என்ன ஆகணும். இப்போ எங்களோட இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அக்டோபர் வந்து பார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு ஆரம்பிக்கும் போது அக்டோபர் 5th வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி அக்டோபர் 5th அன்றைக்கி அவன் பார்க் ஸ்ட்ரீட்டில் இறங்கலான்னு சொல்லிட்டு போனால் 10 days பிஃபோரே ப்ராக்டிஸ்க்கு போகிறோம். ப்ராக்டிஸ் போனால் கன்னியாகுமரியில் புயல் அடிக்குது, ராமேஸ்வரத்தில் வந்து அப்படியே இழுக்குது. எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம். எல்லாருமே ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ட்ரெயின் டிக்கெட் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு பண்ணதுக்கப்புறம் காற்று குறையல, இப்போ இறங்க முடியாது, அப்போ இறங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 5th அன்றைக்கி வரைக்கும், அக்டோபர் 5th வரைக்கும் கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டுருச்சு, யாரும் ஃபிஷரிஸ் உள்ளே போகக்கூடாது, யாரும் வந்து போய் அங்கே ஃபிஷரிஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்விம் பண்ணிட்டு வர போகிறோம்னு நினச்சிருக்கும் போது அந்த இது பிளான் ஃப்ளாப் ஆகி 1 day அடுத்த நாள் வந்து காற்று வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கஷ்டம் தான் பண்ணுறதுக்குன்னே எங்களுக்கு கொஞ்சம் அரேஷ் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் கொஞ்சம் நேரம் எடுத்து பண்ணிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் டேட்டை வந்து 6th கிளம்பி 7th அன்னைக்கு போய் பண்ணலான்னு சொல்லிட்டு 6th அன்னைக்கு அக்டோபர் 7th 2023 வந்து ஒரு முன்னாடி நாள் மார்னிங் வந்து ஒரு 11:45க்கு வந்து பார்க் ஸ்ட்ரீட்டில், அதாவது ஸ்ரீலங்கா தலைமன்னாரில் இறங்கினா நாங்கள் நிறைய விஷயங்கள் கடலை பற்றி வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கடலில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு காற்று மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது 12 o'clock நைட்டு 12 o'clock ஒரு காற்று மாறும், 3 o'clock ஒரு மாறும், 6க்கு மாறும். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி காற்று மாறும் போது கொஞ்சம் குறையும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹரேஷ் வந்து 11:45க்கு இறங்கினா ஒரு காற்றோடு இறங்கினான். காற்றுனாலும் காற்று பயங்கரமான காற்று. எப்படின்னா ரொம்ப காற்று இருக்கும். இது நடு கடலில், அது தெரியாத ஒரு கடல், பார்க் ஸ்ட்ரீட்டு தலைமன்னார். எப்படி காற்றுனா அந்த கயாக்கு ஒரு 3 தடவை கவுந்து எந்திரிச்சிச்சு. அதுக்காக நம்ம ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாது, ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். அந்த இதில் இறங்கிட்டு ஹரேஷும் தொடர்ந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டே வந்தான். அப்போ அந்த டைம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவன் வந்து 1 kilometer வந்து 20 minutes முடிச்சுட்டு வந்தான். அப்போ வந்து காற்று அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறோம், சரி 12 o'clock ஒரு காற்று மாறும், அப்போ மாறும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு. 12 o'clock ஆகுது, காற்று அதே சேம் காற்று அதிகமாக தான் அதே தவிர குறையில. மறுபடியும் ஸ்ட்ரகல். அதாவது அவன் 1 அடி நீச்சல் அடிச்சுட்டு வந்தானா அவனை 3 அடி பின்னாடி தள்ளுது. இப்படியே வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 3:30க்கு மேலெல்லாம் வந்து இவரே 2 பேர் தான் போட்டில் இருக்கிறோம் தனியாக. ஹரேஷ் அங்கே ஸ்விம் பண்ணிட்டு வந்திருக்கான். சொன்னார், அவனை ப்ரெடிக்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணுறோமோன்னு நினைக்கிறேன். அவனை வெளியே கொண்டு வரணுன்றதுக்கு வேண்டி அவனை ரொம்ப நம்ம டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷனில் வச்சு ஒரு டிஃபிகல்ட்டான பொசிஷனுக்கு அவனை நம்ம கொண்டு போகிறோம். நம்ம பிள்ளைய வெளியில் எல்லாரும் பேசணும்னு நம்ம நினைக்கிறோன்றதுக்காக நம்ம இப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு அவர் அழுக, அப்புறம் நானும் அழுக. அப்போ ஆரம்பித்தவன் 3:35க்கு நான் அழுதுகிட்டே அவன் ஸ்விம் பண்ணுறத பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸ்விம் பண்ணுறான். ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு, எந்திரிக்கிறான். ஒரு தடவை இவர் அந்த இதுலேருந்து வேறு ஷிப்புக்கு போயிட்டு சரி போய் பார்த்துட்டு வந்துட்டு அவன் இந்த மாதிரி டயர்டாகி நான் பார்த்ததே இல்லடி என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப அப்படியே இதாக. கார்த்திக்குமே வந்து நடுவில் வந்து அந்த ஒரு ப்ரெட்டு மாதிரி ஒன்று நிற்க வச்சு ஒரு ப்ரெட்டு கொடுத்தோடனே அவனுக்கு அது பிடிக்காமல் வாந்தி எடுத்துட்டான் அங்கே கடலில் இருந்து. அப்புறம் எல்லாருமே ஏதோ டவுன் ஆகிறான்னு நினச்சிட்டு வந்த 3 கோச்சருமே சரண், கார்த்திக், அப்புறம் வந்து கோபின்னு 3 பேருமே உள்ளே குதிச்சாங்க. அப்போ கார்த்திக் சொல்லுவாப்பில், அன்றைக்கி தான் மேடம் அவன் கண்ணில் நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு. நீ கவலைப்படாத, நான் அடிச்சிடுவேன், மேலே இறங்கடா 3 பேருன்ற மாதிரி சொன்னான் மேடம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அப்போ கொஞ்ச நேரம் அந்த 7:30 8க்கு மேலே அந்த தனுஷ்கோடி கரை தெரிய ஆரம்பிச்சிச்சு. கரை தெரிய ஆரம்பித்தோடனே இவனோட ஸ்பீடை என்ன ஆச்சுன்னே எங்களுக்கு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் 5 hours எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே 5 hours அடிச்சுட்டு வந்து தனுஷ்கோடியில் வந்து 11 hours 52 minutes 20 seconds முடிச்சுட்டு ஏறும் போது எல்லாருமே ஃபேமிலி கேதரிங்ஸ் எல்லாருமே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டைமில் அவன் 11 hours, ஆக்சுவலாக எங்களோட ப்ரெடிக்ட் என்னென்னா 7 hours அவன் முடிச்சிடுவான் போது எக்ஸ்ட்ரா 6 hours. ஆனால் அவன் வந்து அன்றைக்கி 30 kilometers அடிச்சிருக்க மாட்டான். ஒவ்வொரு அடி அடிக்கிற அன்றைக்கே ஒரு 60 kilometer அடித்த கணக்குக்கு தான் அவன் அடிச்சிருந்துருப்பான்.
அப்போ எங்களுக்கு ஒரு என்ன கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா இவனால் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் அடிக்க முடியும், 12 ஹவர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளானே பண்ணோம். ஆனால் 12 ஹவர்ஸாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமாக தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அது. ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நம்ம அரேஷ்னால வந்து 12 ஹவர்ஸ் தெரிஞ்சு பண்ண முடியும்ன்றது. அவரோட கெப்பாசிட்டி என்னன்றது எங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சது. 12 ஹவர்ஸ் இல்லை, இன்னும் இப்பயும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ண சொன்னாலும் அவருக்கு ஃபேவராக இருந்தால், கிளைமேட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கன்டினியூஸாக பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணோம், 12 ஹவர்ஸ் வந்து முடிக்க முடியும்னும் போது அடுத்த பிளான் என்ன பண்ணலான்னும் போது வேறு எங்கேயும் மறுபடியும் தலைமன்னா தனுஷ்கோடினா கொஞ்சம் மறுபடியும் அதே 30 கிலோமீட்டர் டூ அண்ட் ஃப்ரோ எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் சென்னை பக்கம் வந்து எதாவது பண்ணலாம், இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. சென்னை டு மகாபலிபுரம் பண்ணதில்லை, 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர் மகாபலிபுரம் டு கண்ணகி சிலை பண்ணதில்லை. சரி அதனால் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணி ஆரம்பிக்குவோம். இதுவும் அதே மாதிரி 2 o'clock இறங்குனதுக்கப்புறம் வந்து காற்று ஃபேவராக இருந்தாலும் கடலில் இருக்க கிரியேச்சர்ஸ் எதுவுமே எங்களுக்கு ஃபேவராகவே இல்லை. ஒவ்வொன்றும் அதாவது ஃபஸ்ட்டே ஒரு 1/2 an hourலேயே ஒரு பாம்பு அவன் மேலே ஏறி போயிடுச்சு போல இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, நார்மல் சைல்டுனா என்னை ஒன்று போயிடுச்சு, கத்திருச்சு, குத்திருச்சு, எதையாவது சொல்ல தெரியும். இவனுக்கு அது சொல்ல தெரியல, சவுண்டு மட்டும் கொடுக்குறான். அப்போ இவங்க வந்து பயப்படுறாங்க, ஒருவேளை பாம்பு எதுவும் கடிச்சிட்டு போயிருக்குமோ இது பண்ண. ஆனால் அது அந்த பாம்பு போனதுனால அவனுக்கு அந்த வலிச்சிருக்கும் போல இருக்குது, அந்த வலியை வெளிப்படுத்த முடியாமல் காத்திட்டு இருந்திருக்கான். அந்த வலியோடையே நீச்சல் அடிச்சுட்டு வந்து அதுக்கு நடுவில் அந்த சொரின்ற அந்த அந்த இதுவும் அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க எல்லாம் இது பண்ணுது. ஏதோ ஒரு காட் கிரேஸ், கடவுளோட புண்ணியத்தில் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்து வின் பண்ணி 15 hours 20 seconds வந்து வின் பண்ணிட்டு. இப்போ அடுத்த டார்கெட் வந்து 15 hours வைக்கிறோம். 15 hours இனி ஹவர்ஸை குறைச்சிட்டு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணணும். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இதில் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் சொல்ல விரும்புகிறோம். எங்களுக்கு எங்கே போகிற எல்லா இடத்துலையுமே எந்த பர்மிஷனும் ஈஸியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடலில் போய் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டு, கோஸ்டல் கார்டு, லா அண்ட் ஆர்டர், இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே யாருமே எங்களுக்கு சரியான அணுகுமுறையில் சப்போர்ட் பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை சார், நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாது சார், இதுக்கான ப்ரொசீஜர் யாருன்னு இதுவரை எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தமிழக அரசுக்கும் மக்கள் சார்பிட்டையும் கேட்குற இதுக்கான சரியான ஒரு அணுகுமுறை எங்களுக்கு சொல்லுங்கள், இதுக்கு வழிமுறை கொடுங்க, நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்யணும். இது அரேஸ் மட்டும் ஒரு பையன் இல்லை, இது மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான வேலைகளையும் செய்யணும். அவங்களையும் இதே மாதிரி அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு மக்களும் அரசாங்கமும் எங்களுக்கு சரியான உதவி செய்யணும் அப்படின்னு நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறது. ஓகே, இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லையா சார்? பின்னாடி இருந்துச்சா? இல்லை மேடம், எங்களுக்கு ஈவெண்ட்டுக்குன்னு சப்போர்ட்டுன்னு இல்லை. சப்போர்ட்டுங்கிறது ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் இல்லை, இது ஃபைனான்சியலாக சப்போர்ட்டும் இல்லை, பெர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பெர்மிஷனுக்காகவே இந்த ஈவெண்ட்டுக்கு யூஸ்வலாக ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னதுன்னா, கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புன்ற ஒரு குரூப்பில் வந்து அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து நாங்கள் ஒருத்தராக அப்சர்வராக கேட்கணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து ஒருத்தவங்களை போட்டுறாங்க. கோஸ்டல் செக்யூரிட்டியும் இப்போ கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த போட்டோட கண்டிஷன் எல்லாம் பார்த்து அவங்க வந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது ஓகேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நாங்கள் வந்து இத்தனை பேர் போகிறோம், அவங்களோட பயோடேட்டாஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற மாதிரி எல்லா ப்ராப்பர் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்னென்னா, என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு வந்து கவர்மெண்ட் கிடையாது, நாங்கள் தான். நீ எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு போட்டு இன்னொரு போட்டில் இடிச்சுக்கிட்டு இதாகிட்டு ஏதோ ஆகுது, ஏதோ ஒரு ஏதாவது மேன் லாஸ் ஆகுது, மென் லாஸ் ஆகுது, இல்லை மெட்டீரியல் லாஸ் ஆகுது, எதுனாலுமே நாங்கள் தான் பொறுப்புன்னு நாங்கள் 2 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ரிஸ்க். ஆனால் ஆக்சுவலி அவங்க வரணும்ல மேம், ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட அவங்க அந்த பண்ணுறதுக்குன்னு இருக்கும். இதை நீங்கள் செய்யவே கூடாது. முதல்ல நீங்கள் எங்களை மீறி செய்கிறீங்கன்ற மாதிரி தான் கவர்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது. பட் ஏன்னா இது மாதிரி விஷயம் செய்ய போகிறது இல்லை, அப்படி இல்லை. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லாரும் இறங்கும் போது ஆக்சிடென்ட் ஆகலாம், கரெக்டு தான். யாரோ ஒருத்தவங்க டூரிசம்ன்ற பேரில் வந்து ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் பசங்க குடிச்சிட்டு இது பண்ணி அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக போட்ட ஒரு சட்டம் இந்த மாதிரி பிள்ளைங்களில் போகும்போது அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது.
இது வந்து எல்லா கோஸ்டல் சைடு ஃபிஷர்மேனுக்கு கொடுத்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பை த கவர்மெண்ட் வந்து யாரும் பப்ளிக்கை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகக்கூடாதுன்றது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்காவது இந்த மாதிரி வரும்போது ஒரு சில குரூப்புக்கு இதை கொடுத்து ஒரு ஒரு அத்தாரிட்டி கொடுத்து இவங்க மூலமாக நீங்கள் போகலாம் இந்த இடத்துக்கு. இப்போ கார்த்திக் வந்து ஒரு சில கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த குரூப்பை ஆத்தரைஸ் பண்ணி இவங்க மூலமாக ஸ்பெஷல் சைல்டு கடலுக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஒரு அப்ரூவல். அதுக்கு கோஸ்டல் கார்டு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லா அண்ட் ஆர்டர் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரேஷோட ஈவெண்ட்டுக்கு முன்னாடி 4 days எங்களுக்கு ப்ராக்டிஸே கிடையாது. ஏன்னா ஊர் மக்கள் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்து உள்ளே இறக்கலை. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கெலாம் எனக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது, நீங்கள் யாரை கேட்டு பண்ணுறீங்கன்றாங்க. சீக்குள்ளே ஸ்விம்மிங் பண்ணோம், கடல் நமக்கு இருக்குது, ஓன் ரிஸ்கில் நாங்கள் பண்ண தயாராக இருக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறமும் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த அத்தாரிட்டி எதுவுமே அத்தாரிட்டிஸ் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்கன்னா அப்போ அந்த ரிஸ்க் எடுத்து செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை செய்யலாம்ல கவர்மெண்ட். இப்போ ஸ்பெஷல் சைல்ட்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி இந்த குரூப்பில் அப்ரூவல் வாங்கி நீங்கள் உள்ளே இறங்குங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து பண்ண மாட்டேன்றாங்க. இனிமேலாவது யாராக பண்ணுவாங்களான்றது தெரியல. சார் இப்போ என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் கொண்டு வந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மேடம், இது ஒவ்வொரு பையனுடைய பெற்றோர்கள் தான் முழு முயற்சியோடு இந்த வேலையை செய்கிறாங்க. இதுக்கான பாதுகாப்பு வசதி என்ன இருக்குது, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அதனுடைய ப்ரொசீஜர் என்னன்றது யாருமே டிஃபைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இதுக்கு சரியான கோச்சர்ஸு அவங்க சேஃப்டிக்காக நான் என்னென்ன முக்கியமாக பண்ண வேணுமோ அதை பண்ணிக்கிட்டு அதை என்ன பொதுமக்கள் ஒத்துழைப்பும் மீனவ சமுதாய மக்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை கொஞ்சம் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய திறமை உள்ள பசங்களை வெளியே கொண்டு வர முடியுன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான இதை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து இது மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க மேம். பிகாஸ் இந்த மாதிரியே ஹரிஷ் மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸும் இல்லை வேணாம் நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக சொல்லுவாங்களான்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதெல்லாம் மீறி ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நின்றுருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த ஷோ. அண்ட் சார், நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பிரதர் ஃபீல் எல்லாருமே வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறையா வந்து நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.